வணக்கம். இப்போ சமீபத்தில் நம்முடைய யூடியூப் சேனலில் வெப் சீரிஸ் பற்றி சொல்லிட்டு வர்றப்ப, இதுக்கு முன்னாடி முத்து என்கின்ற காட்டான் விஜய் சேதுபதியினுடைய அந்த ஒரு 10 சீரியல் பற்றி பேசினோம். அது ஓரளவுக்கு வரவேற்பு இருந்தது. சினிமா துறையை சேர்ந்த பலர் நம்ம பாராட்டினாங்க. குறிப்பாக நண்பர் பாண்டியராஜன் அவர்கள், பாண்டியராஜன், நான்பாவம் பாண்டியராஜன் அவர்களும் வந்து பேசுகிறப்ப நல்ல விளக்கம் சொன்னீங்க. இது சினிமாவும் இல்ல, சீரியலும் இல்ல. அது நடுவுல எப்படி இருக்கு? எப்படி எடுக்குறாங்கங்கிறத ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப அவர் பாராட்டுனது நமக்கு பெரிய ஒரு வசிட்டர் வாயால் பிரம்மரிஷி மாரி நமக்கு கிடைச்ச ஒரு செய்தி அது. அவருக்கு நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தடயம். இது ஏறத்தாழ முத்து என்கிற காட்டான் வந்ததுக்கு முன்னாடியே வந்ததுன்னு நெனைக்கிறேன். நான் சமீபத்தில தான் பார்த்தேன். தடயம் அப்படிங்கிற ஒரு 6 எபிசோடு, 6 பகுதிகளை கொண்ட ஒரு எபிசோடு. இதில கதாநாயகன் யாருன்னா, நம்முடைய சமுத்திரக்கனி சார் தான் அதில் நடிச்சிருக்கிறாரு. சார், கொலை நடந்திருக்குன்னு ஃபோன் வந்திருக்கு சார். உங்கள வர சொன்னாங்க சார். சிவ்தா, இதில வரக்கூடிய ஹீரோயின் பேர் சிவ்தா. இந்த 6 எபிசோடையும் ரொம்ப பிரமாதமா இயக்கியிருக்கிறவர் நவீன்குமார் பழனிவேல். இது வந்து ஒரு மர்மத் தொடர் ஆதலால, இதுக்கான இசை வந்து ஒரு உயிரோட்டமா இருக்கணும். அந்த உயிரோட்டமான இசையை நமக்கு தந்திருக்கவரு விபின் பாஸ்கர். அதே மாரி ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியம். கேமராமேன் கேகே அப்படின்னு போடுறாங்க. இந்த இந்த இத பார்க்குறப்ப நமக்கு என்ன அப்படின்னா, எடுத்த உடனே ஏற்படுற அந்த அ மர்டர் பார்த்த உடனே, நீங்க கூட கேட்கலாம், "என்ன இதெல்லாம் நீங்க சொல்லாட்டி என்ன? இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணுமா?" அப்படின்னு நம்ம நெனைக்கணும். அப்படி இல்லைங்க. எப்பவுமே ஒரு கதை தொடங்குற போது இருக்கக்கூடிய மர்மம் நம்மள அப்படியே உள்ள இழுத்துட்டு போகும். ரொம்ப நாளைக்கு முதல்ல நான் படிச்ச மாதவையருடைய பையனாகிய மா. கிருஷ்ணன் எழுதின கதிரேச செட்டியாருடைய காதல் அப்படின்னு ஒரு மர்ம நாவல். அது இப்படித்தாங்க தொடங்கும். ஆரம்பிக்கிற போதே அந்த நாய் செத்து கிடக்கும் அந்த வீட்ல. அந்த வீட்டுக்கு வேலைக்காரன் செத்து கிடப்பான். இதோட கதை ஆரம்பிக்கும். இப்ப அந்த கதை எப்படி இருக்கோ, அதே போல இதுல அ ஒரு கொலை நடந்த வீட்டுக்குள்ள, அதுவும் பால்காரர் உள்ள வருவாருங்க. "என்னடா இது பூட்டியிருக்கு கதவு" இன்னும் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து, ஆடு கத்தி விழுவார்ல, பாலும் ரத்தமும் அப்படி கலக்குங்க. டைட்டில் போடுற போது பார்த்தீங்கன்னா, வெள்ள பாலும், சிவப்பு ரத்தமும் அப்படியே கலக்கும். இதோட ஆரம்பிக்கும். இத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் வர்றாங்க. பார்க்குறாங்க. வ சமுத்திரக்கனியே நம்ம சாதாரணமா என்ட்ரி ஆறாரு. ஒரு டீ கடையில உட்காந்துருப்பாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதித்தாப்ப ஒரு டீ கடை. டீ குடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்க, எப்பயும் போல டீ போடுறது இந்தா கூப்பிட்டாய்ங்க, டீயை என் கணக்கில் சேர்த்துக்கோ அப்படின்னு போவார். குடிக்கவே இல்லை, இதையும் கணக்கில் எழுதிடாத. எழுதுனா மட்டும் தரப்பொரியாக்கம். இப்போ போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வர்றப்ப அப்போ தான் அந்த அந்த புதுசாக வர்ற ஹீரோயின் சிவ்தா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் பதவி ஏற்பாங்க. வணக்கம் மேடம். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு, போலீஸ்காரங்களாம் பார்த்துட்டு வந்த பிறகு, அவன் அந்த அவங்க மேலதிகாரி நின்றுக்கிட்டு எல்லோரும் கூப்பிட்டு என்ன அப்படின்னு. இது ஒரு சாதாரண இது நகைக்காக நடந்திருக்குங்க. இதில் அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவான சமுத்திரக்கனியை பற்றி அவங்க கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, இவர் எதுக்குமே லாயக்கு இல்லாதவர், சரியாக பொறுப்பாக எதையும் செய்ய மாட்டார், இப்படி தான் நமக்கு கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டேஷன்ல அறிவாளின்னு சொல்லி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பானே, எங்க அவன்? மர்டர் ஸ்பாட்டுக்கு விசாரிக்க போயிருக்காரு சார். இப்போ அதே மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுவும் வந்து அவர் தனியாக நின்று இப்படி தலையிலேருந்து அடிச்சுட்டு இருப்பார், யாரும் இருக்க மாட்டாங்க, ஒன்றும் கேராக எடுத்துக்கிற மாட்டார். வந்த உடனே கேட்பாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பெரிய போலீஸ் ஆஃபீஸரா, என்ன அப்படி அப்படின்னு சத்தம் போடுவாங்க. சத்தம் போட்ட பிறகு, மேடம் நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் இவங்களெல்லாம் கேட்டீங்கல்ல, நான் என் கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிப்பாருங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது, அதை கூட கவனிக்காமல் மேலேயே நடந்து போகிறாங்க. இப்போ தான் அவர் என்னென்னத்தை பார்த்தாருங்கிற விஷயத்த நமக்கு அதில் காட்டுவாங்க. சொல்லுவார், இதை 2 பேர் செஞ்சுருக்கிறாங்க.
2 கால் தடம் தெரியுது. 2 செருப்போ, ஷூவோ கால் தடம் தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த கால் தடத்து மேலேயே நம்ம ஆளுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நான் தலையில அடிச்சிட்டு இருந்தேன். இவங்களை அடிக்கணும்னு தான் ஆசை, முடியாதுல்ல. அதனால தான் என் தலையில் நானே அடிச்சுக்கிட்டேன். ரத்தத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கு. இது என்ன அப்படின்னு இவர் சொல்ல 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 இவர் சாதாரண ஆள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் மேடம், 2 வீட்டில் நடந்த மர்டரும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி அவங்களுக்கு திருமண விஷயமா அவருடைய அந்த உட்பி வந்திருப்பார். பேசுகிறதுக்காக இது பண்ணுறப்ப வீட்டுக்கு போவாங்க. போகிற வழியில் பார்த்தா மாலை நேரத்தில் பிள்ளைகளால் உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார் சமுத்திரகனி. என்ன செய்கிறார் அவர்? இங்கே இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறார் மேடம். ஓ, அப்படி கேரக்டர் அவர். சரி, அப்போ இப்போ தான் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே இவங்களுக்கான கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கான பேச்சு, அதில் மாமியார் சொல்கிற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், விருப்பம் இருந்தால் பாருங்கன்ட்டு போயிடுவாங்க. இப்போ அடுத்த கொலை ஆரம்பமாகும். மறுபடியும் கொலை நடந்துருச்சான். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ரொம்ப சாதாரணமாக 2 பேரை காட்டுவாங்க. அந்த 2 பேரும் சாதாரணமாக இதில் இது பண்ணிட்டு வெளியில் வருவாங்க. அவங்க யார்? இவங்க இந்த கொலைகளை தொடர்ந்து போகிறப்ப சமுத்திரகனி ஒரு விஷயம் சொல்லுவார். இது ஆந்திரா பார்டரில் இருக்கிறதுனால யாரோ வந்து கூட ஆந்திராவிலேருந்து இதை பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? எதுக்கும் நம்ம ஆந்திரா ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சு பார்ப்போம். போய் பார்த்தா இதுக்கு வந்தீங்களாக்கம். இது வரைக்கும் 76 கொலை நடந்திருக்கு. நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் தடையும் கிடைக்கல அப்படின்னோடனே அதிர்ந்து போவாங்க. தனி ஆளாகவும் இல்லை, 2 பேராக இருக்கலாம். 76 கொலைகள் பண்ணி அந்த கொலைகாரன் பிடிபடாமல் இருக்கான். இவங்க சந்தேகப்பட்டு ஆந்திராக்குள்ளே வர்றாங்க. இப்போ அந்த கொலைகாரங்க எடுத்தானா அல்லது அந்த கொலைகாரங்க கிடைச்சாங்களா? இதுதாங்க நமக்கு சொல்லப்படுறது. இதில் என்ன ஆச்சரியம்னா, அவங்க 2 பேரும் எப்போவுமே கூட கூட இருப்பாங்க. அதுலேயும் ஒரு இடத்துல இவங்க கார் நின்று போகும், தள்ளுறதுக்கு ஆள் இருக்காது. ஒரு வீட்டுக்கு போவாங்க, அங்கே ஒரு வயசான பாட்டி இருக்கும். ஐயோ, போலீஸ்ன்னு பயப்படும். ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, வண்டி நின்று வச்சு கொஞ்சம் படுத்துட்டு காலைல போகிறோம் பாரு. அப்போ போலீஸ்னு உள்ள ஒரு பொண்ணு அப்படியே ஃபிட்ஸ் வந்துதான்னு ஒன்று சமுத்திரகனி போய் காப்பாற்றுவாருங்க. காப்பாற்றிட்டு வர்றப்ப ஒரு 2 பேர் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன நடக்குது, அப்போவே நமக்கு உறைஞ்சி போவோம், நம்ம என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த தொடர் கொலைகளை செஞ்சவங்க யார், ஏன் செஞ்சாங்க, செஞ்சதுக்கான காரணத்தை அவங்க சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லிட்டேன்னா அதனுடைய சஸ்பென்ஸ் போயிடும். இதுக்கான காரணம் என்னங்கிற விஷயத்த அந்த 2 பேருக்கான அந்த இதை என்ன, ஏன் கொலை செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க பயமாக இருக்கும். கடைசியாக அவங்களுக்கான முடிவு என்ன, முடிவுக்கு பிறகு அவங்க அந்த கதாநாயகி தன்னுடைய திருமண பத்திரிகையை கொடுப்பாங்க. இதில் பாருங்கள், உடனே கதாநாயகனை காதலிச்சிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லலை. அவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க. இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு. ஆனால் நடுவுக்குள்ளே இந்த 6 எபிசோடுக்குள்ளே இந்த கதை முடிஞ்சிடறது தான் ஆச்சரியம். நான் ஒரு 10 மணிக்கு மேலே உட்காந்து ஒன்று பார்ப்போம், தூக்கம் வந்தோடனே போய் படுத்துடலான்னு பார்த்தேன். என்னை எந்திரிக்க விடலை. 6 மணி நேரமாக அதுவும் ஒவ்வொரு முறையும் அவங்க போடுற அந்த டைட்டில் வந்து நம்மளை அப்படியே மிரட்டிக்கிட்டே இருந்துச்சு. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அது பிடிபட்டுருவாங்களோ, அவங்க யார் என்ன அப்படிங்கிறதும் இவங்க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. எப்போவுமே என்ன செய்யணும்னா, எங்கே ஒரு நல்ல கதை படித்தாலும் 4 பேருக்கு சொல்லணும்னு நான் நினப்பேன். எந்த ஊருக்கு பயணம் போயிட்டு வந்தாலும் அந்த காட்சிகளை நம்முடைய யூடியூப் நண்பர்கள் மூலமாக பகிர்ந்துக்கணும்னு நினப்பேன். இப்போ நான் பார்த்த இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலேயே சமுத்திரகனியினுடைய இந்த அற்புதமான, ரொம்ப அசால்ட்டாக, மிக இல்லாத இயல்பான தன்மையோடு அவர் நடிச்சிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குதுங்க.
அதாவது அவர் வந்து சீரியலில் ஆரம்பித்தார் வாழ்க்கையை. பாலச்சந்தர்கிட்ட இருந்தார், திரைப்படத்துக்கு வந்தார், டைரக்ட் பண்ணார், நடிகர் ஆனார். இன்றைக்கி பேன் இண்டியா நடிகர் அவர் தான். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி என்று எல்லாத்துலேயும் இருக்கிறார் அவர். அதான் பெரிய ஆச்சரியம். அல்லு அர்ஜுன் படத்துலையும் அவர் ஒரு பக்கம் இருக்கார். அப்பா ஏன் கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்கு. அப்போ நமக்கு அவருடைய அந்த ஆளுமை வந்து நம்மளை வியக்க வைக்குது. தமிழ் படங்களில் அவருடைய படத்தை நம்பி போகலாம். இப்போ கூட சமீபத்தில் திருமாணிக்கம்னு ஒரு படம், அப்படியான ஒரு அற்புதங்க அந்த படம். அது மாதிரி மிகச்சிறந்த நடிகராக, டைரக்டராக, எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி அவர்கள் இதில் ஒரு மிரட்டியிருக்காருங்க. நேரம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நேரத்தை ஏற்படுத்திக்கிட்டு பாருங்கள். தடயம் உங்களுக்கும் பிடிக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.